உலக இரட்சகர், உயிருள்ள தேவன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உயிர்த்த கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த காலியான கல்லறையை கண்ட அந்த அருமையான சீஷர்களும் சீஷிமார்களும் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி அறிவிக்க அவர்கள் சென்றபோது கர்த்தராகிய இயேசு உயிருள்ள தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதம்! உலக பிரகாரமாக தொண்டர்கள் தான் தலைவர்களுக்கு வாழ்க என்று கோஷம் போட்டு கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இதைத்தான், அந்த சத்தத்தை தான் இன்ன வரைக்கும் உலக சரித்திரத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய தலைவர், சர்வத்தை உண்டாக்கிய நம்முடைய தேவனாகிய நம்முடைய கர்த்தர், உயிர்த்த கர்த்தர், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கும் மகிமையான ஒரு வாக்குத்தத்தம், வாழ்க. என்னை தேடும் என் மகனே, என் மகளே, நீ என்றைக்கும் வாழ்க. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தோடு வாழ்க. உன் குடும்பம் வாழ்க. உன் தலைமுறை வாழ்க. உன் பிள்ளைகள் வாழ்க. உன் பெற்றோர் வாழ்க. நீ கைட்டு செய்யும் பலன் ஆசீர்வாதமாய் வாழ்க. உன்னுடைய உடல் சுகம் பூரண சுகம் பெற்று நீ வாழ்க. உன் தலைமுறை வாழ்க. உன் சந்ததி என்றைக்கும் வாழ்க. எந்த எதிரியோ, எந்த பிசாசோ, எந்த மாந்திரிகமோ, எந்த சூழ்ச்சியோ உன்னை ஒரு நாளும் கெடுக்காது. நீ வாழ்க. உனக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் நான். உன்னை வாழ வைக்கிற தேவன் நான். உன் சந்ததியை வாழ வைக்கிற தேவன் நான். ஆமென். அன்பானவர்களே, அவர்கள் எல்லோரும் அவர் பாதத்தை பற்றி கொண்டு வணங்கினார்களாம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. தேவனுக்காக நம்மை வாழ வைக்கிற, நமது வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நம் ஆண்டவராக இயேசுவின் பாதம் பணிந்து அவரை நாம் நித்தியமாய் ஆராதிப்பது, கர்த்தராக இயேசுவை துதிப்பது, ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துவது, ஆண்டவராக இயேசுவை வாழ்த்துவது, ஆண்டவராக இயேசுவை உயர்த்துவது, ஆண்டவராக இயேசுவை எங்கும் மகிமைப்படுத்தி சொல்வது, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெறுவது. என்னை வாழ வைக்கிற தேவன் என் தேவன். நான் வாழ்வேன். எதிரிகள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவேன். நீ எப்படி வாழ்கிறாய் பார்க்கலாம் என்று சொன்னவர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்றால் என் ஆண்டவர் இயேசு என்னை வாழ வைக்கிறார். இந்த வாழ்வு தரும் தேவனை அனுதினமும் நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டும். வாழ்வு பரிபூர்ணமாகும். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் வாழ்வு கொடுக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற தெய்வம், அவங்க சந்ததியை வாழ வைக்கிற தெய்வம், அவங்க தலைமுறைகளை வாழ வைக்கிற தெய்வம். இன்றைய உலகிலே மதவெறி, ஜாதி வெறி, குலவெறி, கோத்திரவெறி, பாதாள பேய்களுடைய பொய்யான மார்க்க வெறி எல்லாம் மனித வாழ்வை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்வு கொடுக்கிற தெய்வமே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீர் ஒருவர் தான் வாழ வைக்கிற தெய்வம். உம்மாலதான் ஒருவர் வாழ்கிறார்கள். நீர் வாழ்வு கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆண்டவரே உமது பலத்த கையில் அணைத்துக் கொள்வீராக. உம்மையே தேடுவோம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே வணங்குவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.